ஹலோ வணக்கம். காலையில் 5:30 மணிக்கெலாம் ஆஸ் யூஷுவல் ட்ரெயின் பிடிச்சியாச்சுங்க டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டிலேருந்து நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. திருவிடந்தை 108 திவ்ய தேசத்தில் ஒன்றான இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு செங்கல்பட்டிலேருந்து போகணுங்க. பரனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5:30க்கு ட்ரெயினை பிடிச்சாச்சு. நான் இருக்கிறது மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. இங்கே இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பரனூர் ரயில்வே ஸ்டேஷன். இது குளவை லேக். பரனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில் இருக்கிறது இந்த குளவை லேக் மட்டும்தாங்க. இந்த லேக்கை கடந்துட்டுனா ஜஸ்ட் 7 நிமிஷத்தில் நாம் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனை அடைஞ்சிடலாம். செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து நம்ம திருவிடந்தைக்கு போகணுங்க. நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாண பெருமாள் கோயில். இவர் பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருக்கார். பாண்டிச்சேரி சென்னை ரூட்டில் இருக்கார். நான் இருக்கிறது செங்கல்பட்டுலங்க. செங்கல்பட்டிலேருந்து நான் இந்த நித்திய கல்யாண பெருமாள் கோயில் போனோன்னா எனக்கு 2 ஆப்ஷன், செங்கல்பட்டு டு திருப்போரூர், அப்படி இல்லைனா செங்கல்பட்டுலேருந்து மகாபலிபுரம். அதுக்கப்புறம் மகாபலிபுரத்துலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி நான் நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போனோம். மகாபலிபுரத்துலேருந்து பஸ் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, பட் திருப்போரூர்லேருந்து பஸ் ஃப்ரீக்வன்சி கம்மி. இதான் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம செங்கல்பட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாங்க. செங்கல்பட்டுக்கு 6 மணிக்கெலாம் வந்துட்டேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா திருப்போரூருக்கு ஒரு பஸ் இருந்தது. அதுக்கப்புறம் 6:30 மணிக்கு திருவிடந்தைக்கு டைரெக்டாகவே ஒரு ப்ரைவேட் பஸ் இருக்கிறதா சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னா திருப்போரூருக்கு போயிட்டா இன்கேஸ் திருப்போரூரில் பஸ் இல்லைனாலும் இந்த ப்ரைவேட் பஸ்ஸே அங்கே வரும் ஒரு 1/2 hour கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு திருப்போரூருக்கு பஸ் ஏறிட்டேங்க. முன்னாடி நாள் மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப பசுமையாக. அதுவும் இப்போதைக்கு இந்த செங்கல்பட்டு திருப்போரூர் ரூட்டில் பஸ்ஸில் போகிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. செங்கல்பட்டில் 6 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டேங்க. திருப்போரூருக்கு 6:45 வந்துட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக திருப்போரூர்லேருந்து எதுவும் பஸ் இல்லைங்க. செங்கல்பட்டில் இருந்து வர அந்த பஸ்ஸு தான் சொன்னாங்க. 1/2 hour டைம் இருந்தது. உடனே இங்கே இருக்க திருப்போரூர் முருகன் கோயிலுக்குள்ளே போயிட்டேங்க. 1/2 hourக்குள்ளே இவருக்கு ஒரு சல்யூட்டை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சுங்க. இந்த திருப்போரூர் முருகன் கோயிலும் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான கோயில், பல்லவர் காலத்து கோயில். அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் நிறைய திருப்பணி ஆற்றியிருக்காங்க. முருகன் போர் புரிந்த இடங்களில் திருத்தணி, திருச்செந்தூர், அதுக்கப்புறம் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாக இந்த திருப்போரூர் கருதப்படுதுங்க. மிகவும் பழமையான கோயில், அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலம். அது மட்டும் இல்லைங்க, அருணகிரிநாதர் பாடிய ஸ்தலம் இது. இவ்வளோ அழகான கோயில். காலையிலே போகும்போது ஒரு 6:50க்கெலாம் கோயிலுக்கு போயிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 minutes வாக்கிங் தாங்க. ரொம்ப அழகான இந்த கோயிலில் இந்த காலை நேரத்தில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த கொடிமரத்தை சுற்றி ஒரு அழகான வட்ட வடிவமான அமைப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூரன் வதத்தப்போ, கந்தசஷ்டி சூரன் வதத்தப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அது சம்மந்தமான வீடியோவும் இருக்குது, முடிஞ்சால் பாருங்கள். இந்த கோயில் கோபுரங்களில் இருக்க சுதை சிற்பங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டே கோயிலுக்குள்ளே போகலாம் வாங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 200 மீட்டர் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குளம் பார்க்கலாம். அதை ஒட்டின மாதிரி ரைட் எடுத்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாங்க. அது தெற்கு மாட வீதிங்க. நான் தெற்கு மாட வீதி வழியாக உள்ளே வந்திருக்கேன். ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸ் இந்த கோபுரம் வழியாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி. ஸோ நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அழகான 16 கால் மண்டபம் இருக்குங்க. அந்த கிழக்கு வாசல் பார்த்த மாதிரி இருக்க இடத்துல தான் இதை பாருங்கள். கோயிலோட டைமிங் 6 மணிக்கெலாம் காலையில் திறந்துடுறாங்க. ஸோ இந்த கிழக்கு பார்த்த வாசலில் முன்னாடி அழகான 16 கால் மண்டபம். அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வெற்றிடத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த சூரன் வதம் நடக்கும். கந்தசஷ்டி அப்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், யானையில் இருக்கார். அநேகமாக இது இந்திரனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உத்திரமேரூரில் ஒரு முருகன் கோயில் பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா சூரன் வதத்துக்கு முன்னாடி முருகனுக்கு யானை தான் வாகனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இங்கே இருக்கிறது முருகரா இல்லை இந்திரனான்னு தெரியல. ஸோ இந்த 16 கால் மண்டபத்தில் இருக்க சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி கிழக்கு பக்கமாக வந்தீங்கன்னா இந்த மண்டபத்தை தரிசனம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் உள்ளே வரலாங்க. நிறைய அழகான சிற்பங்கள்.
அதில் ஒரு வித்தியாசமான சிற்பம், ஒரு தூணில் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர்னு நினைக்கிறேன். அவரையும் பார்த்துட்டு உள்ளே போகலாம் வாங்க. பிரம்மாண்டமான, அதே சமயத்தில் அழகான கொடிமரம், அதுக்கு மேலே கம்பீரமான கோபுரம், அதில் அழகான வேல் சிம்பல் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையிலேயே கூட்டமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது காலையிலே வந்தீங்கன்னா, கூட்டத்துக்கு முன்னாடியே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஈஸியாக சாமியையும் பார்க்கலாம். நான் பொது தரிசனத்தில் தான் போனேன், யாருமே இல்லைங்க. சூப்பராக தரிசனம். இங்கே மயில் தாங்க வாகனம். நீங்கள் கிழக்கிருந்து வரும்போது அழகான அந்த 24 கால் மண்டபத்தை பார்த்துட்டு, கொடிமரத்தை பார்த்துட்டு டைரெக்டாக உள்ளே வரலாங்க. சாமி பார்த்தாச்சுங்க. சாமியை பார்த்ததுக்கப்புறமே நீங்கள் லெஃப்டில் வந்தீங்கன்னா அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு மண்டபம் இருக்குங்க. இங்கே தாங்க கந்த சஷ்டி விழா அப்போது முருகனுக்கு திருக்கல்யாணம் நடக்குங்க. இந்த திருக்கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சூரன் வதமும் நடக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் வந்து கிட்டத்தட்ட 7 அடி உயரம் இருப்பாருங்க. ரொம்ப அழகாக இருப்பார். வள்ளி தெய்வானைக்கு தனித்தனியாகவும் கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிவபெருமானுக்கும் அம்மனுக்கும் தனியாக கோயில் இருக்குங்க. இந்த இருக்க சிவபெருமான வான்மீகநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய காருண்ய அம்மன். ஸோ இவங்களெல்லாம் பார்த்துட்டு தெற்கு பக்கமாக வெளியே வந்தீங்கன்னா, நீங்கள் தெற்கு பக்கமாக உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கணநாதர் மற்றும் இடும்பன் கடம்பன் இவங்களையும் பார்க்கலாம். கணநாதர் வந்து பிள்ளையார், எல்லாருக்குமே தெரியும். இடும்பன் கடம்பன் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட பெஸ்ட் வாரியர்ஸ் தளபதின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தாச்சுங்க. இப்போ மணி 7:15 இருக்குங்க. செங்கல்பட்டுலேருந்து வர திருவிடந்தைக்கு போகிற பஸ்ஸை பிடிக்கணுங்க. சூப்பராக பார்த்தாச்சு. திருவிடந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே போனஸாக நமக்கு திருப்போரூர் முருகரையும் பார்த்தாச்சுங்க. கோயிலேருந்து வெளியே வந்த விடனே எனக்கு செங்கல்பட்டுலேருந்து திருவிடந்தைக்கு போகிற பஸ்ஸை பிடிச்சாச்சுங்க. எல்லாம் அவனருள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓஎம்ஆர்லேருந்து ஈசிஆருக்கு போகணுங்க. ஸோ ஈசிஆருக்கு டர்ன் பண்ணுறாரு. ஸோ ஈசிஆருக்கு போகும்போது நமக்கு வந்து ஜங்ஷன்னு பார்த்திங்கன்னா கோவளம், அதாவது திருப்போரூர்லேருந்து கோவளத்துக்கு போகிறோங்க. தான் திருப்போரூர்லேருந்து கோவளம் போகிற ரூட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். இங்கே ஒரு டோல்கேட் இருக்குங்க. அதை கடந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா கோவளம் போகலாம். நம்ம ரைட் எடுக்கணும். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கோவளம் உள்ளே போயிட்டு தாங்க வந்தது. திருப்போரூரில் 7:30 மணிக்கு பஸ் ஏறி இருப்பேன். கோவளத்துக்கு 7:50க்கெலாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவளத்தை விட்டு வெளியே வந்து 8 மணிக்கெல்லாமே நம்மளை பாண்டிச்சேரி சென்னை ஈசிஆர் ரோட்டில் இருக்க நித்திய கல்யாண பெருமாளோட கோயில் ஆர்ச் கிட்ட இறக்கி விட்டுட்டாருங்க. நித்திய கல்யாண பெருமாள் ஒரு பாடல் பெற்ற திவ்யஸ்தலம். திருவிடந்தை, திருமகளுக்கு இடப்புறம் இடம் தந்ததால் திருவிடந்தை என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு கல்யாண பரிகார ஸ்தலம். திருமணமாகாதவர்கள் இங்கேருந்து மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாத்துவாங்க. ஒரு மாலையை அவங்க அணிஞ்சிக்கிட்டு பெருமாளை 9 முறை வலம் வருவாங்கங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த மாலையை திரும்ப இங்கே இருக்க கோயிலில் இருக்க தலை விருட்சத்துக்கு கீழே இருக்க ஒரு தொட்டியில் போட்டிருந்தாங்க. பல்லவர் காலத்து கோயிலான நித்திய பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தீர்த்தம் இருக்குங்க. அந்த தீர்த்தத்தை ஒட்டின மாதிரியே நாகேந்திரனுக்கு ஒரு சிலை இருக்குங்க. கோயிலுக்கு வரவங்க இந்த நாகேந்திரனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போகிறாங்கங்க. பெருமாளை மட்டுமே பார்க்கணுன்னு திட்டமிட்டு வந்திருந்தோம். போனஸாக நம்ம முருகரை பார்த்தாச்சு. 8 மணிக்கெல்லாம் செங்கல்பட்டுலேருந்து திருவிடந்தைக்கு வந்தாச்சு. அந்த ஈசிஆர் ரோட்லேருந்து உள்ள ஒரு 500 மீட்டர் நடந்து வரும்போது நமக்கு இந்த கோயில் வந்தடைஞ்சிடுங்க. திருமண தடையை நிவர்த்தி செய்யணும்னா அதுக்கு தேவையான பூஜை பொருட்களை நீங்கள் போகிற வழியிலே வாங்கிக்கலாம். உள்ளே போகும்போதே கோயிலுக்கு முன்னாடி ஒரு அழகான 16 கால் மண்டபம் இருக்குது. இந்த தூணில் பார்த்தீங்கன்னா பெருமாளின் 10 அவதாரங்கள், நடன மாதுக்களோட சிற்பங்கள்னு அழகாக இருக்கும். இந்த கோயிலுக்குள்ளே நிறைய கல்வெட்டும் இருக்கிறதால இதை வந்து தொல்லியல் துறை பாதுகாத்துட்டு வராங்கங்க. இந்த மண்டபம் தாங்க. இங்கே கோபுரம் இல்லை. இதுக்குள்ளே கடந்து உள்ளே போகும்போது அழகான கொடிமரம், பலிபீடம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கடந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாங்க. முதல் பிரகாரத்தில் ஒரு அழகான ஊஞ்சல் மண்டபம், அதற்கு எதிர்க்க அழகான வாகன மண்டபமும் இருக்குங்க.
உட்பிரகாரம் உள்ளே வந்தீங்கன்னா நேராக நீங்கள் நித்திய கல்யாண பெருமாளை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இடது பக்கம் கோமலவல்லி தாயார் இருப்பாங்க, வலது பக்கம் ஆண்டாள் இருப்பாங்க. கோயிலுக்கு மூலவருக்கு கொஞ்சம் முன்னாடியே வலது பக்கம் அரங்கநாதரும் இருக்காருங்க. ரொம்ப பிரம்மாண்டமான அழகான சிலை. இது பார்த்திங்கன்னா புன்னை மரம், தலவிருட்சம். இதுக்கு கீழே தான் ஒரு தொட்டி இருக்குது. நீங்கள் வந்து கல்யாணம் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா தம்பதி சமேதமாக வந்து இந்த பழைய மாலையை இந்த தொட்டியில் போட்டுணுன்றாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒன்று வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை பெருமாளிடம் முறையிட்டோம்னா இங்கே நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். ரொம்ப நாள் முன்னாடி பலி அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து பார்த்திங்கன்னா அசுரர்களுக்கு துணை சென்று தேவர்களை வதம் செய்ததாக சொல்கிறாங்க. அவருக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் தான் மூக்க நுழைத்ததா அந்த அரசர் ஃபீல் பண்ணுறாரு. அதை வருந்தி பெருமாளிடம் முறையிடும்போது அவருக்கு இங்கே காட்சியளித்து மன்னிப்பு கொடுக்குறாருங்க. இதனால தான் இந்த கோயிலில் நம்ம இந்த பெருமாளை வணங்கினோன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகள், அதனால் ஏற்படும் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், கல்யாண பரிகார ஸ்தலம் திருமண தடை நீங்கள் இங்கே வந்து பெருமாளை 9 முறை சுற்றிட்டு வந்தோம்னா திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் முன்னாடி முனிவர் ஒருவருக்கு நிறைய பெண்கள் இருந்ததாகவும் அவரால் திருமணம் செய்து வைக்க முடியாமல் வருந்தியதால் பெருமாளே அவருக்கு மாப்பிள்ளையாக வந்து அவரோட பெண்களை மணந்து கொண்டதால் இந்த இடம் எப்பயுமே பெருமாள் வந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுப்பாருங்க. வருஷத்தில் 365 நாட்களும் கல்யாண கோலத்தில் காட்சி அளிப்பதால் இங்கு வரை வழிபட்டால் கல்யாண தடை நீங்கும்னு சொல்கிறாங்க. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பாடியிருக்காரு. 108 திவ்ய தேசத்தில் ஒன்று பார்த்தாச்சுங்க. நித்திய கல்யாண பெருமாளை பார்த்துட்டு இப்போ நாம் மகாபலிபுரம் போகிறோங்க. திருவிழந்தை ஈசிஆரில் ஷேர் ஆட்டோ எடுத்துகிட்டு நான் மகாபலிபுரம் வந்துட்டேங்க. மகாபலிபுரம் வரும்போது 10:30 மணிங்க. நித்திய கல்யாண பெருமாளை மாதிரியே இங்கே இருக்க தல சயன பெருமாளும் 108 திவ்ய தேசத்தில் ஒன்றுங்க. மகாபலிபுரம் வரும்போது அடுத்த முறை பீச்சு, இங்கே இருக்க சிற்பங்களை மட்டும் பார்க்காம இந்த திவ்ய தேசத்தையும் பார்க்க மறக்காதீங்க. நான் நிறைய முறை இந்த தலசயன பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்ததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, திருவிடந்தையில் இடது பக்கம் வராகமூர்த்திக்கு இடது பக்கம் பூதேவி தாயார் இருக்கிறது மாதிரியே மகாபலிபுரத்தில் வலது பக்கம் இருப்பாங்களாம். அதனால் மகாபலிபுரத்துக்கு இன்னொரு பேர் திருவலந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வராகமூர்த்தி பார்த்திங்கன்னா இந்த கோயில் காம்பவுண்டுக்குள்ளே இல்லைங்க. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக காலையில் 9 மணிக்கு வரும்போது இங்கே இருக்க ஐயர் வந்து பூஜை செய்ய போவாருங்களாம். அவரோட போனால் மட்டும்தான் அந்த கோயிலை பார்க்க முடியுமா. அது வந்து ஒரு குடைவரை கோயில். இந்த தலசயன பெருமாள் கோயிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு நாள் 9 மணிக்கு முன்னாடி போயிட்டு பார்க்கலான்ட்டு இருக்குங்க. எனிவே தலசயன பெருமாளை பார்த்தாச்சு. 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. இங்கே இருக்க தாயார் வந்து நில சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இவங்களோட முறையிட்டோம்னா அது தீரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற மகாபலிபுரத்தில் இருக்க தலசயன பெருமாள் கோயிலையும் பார்த்தாச்சுங்க. வெற்றிகரமாக 11 மணிக்குள்ளே 3 கோயிலை பார்த்தாச்சுங்க. அப்புறம் என்னங்க, பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு நேராக செங்கல்பட்டு வரணும். செங்கல்பட்டுலேருந்து மஹேந்திரா வேல் சிட்டிக்கு ட்ரெயின் பிடிக்கணுங்க. உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் மகாபலிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு வரும்போது திருக்கழுக்குன்றம் வழியாக தாங்க வருவீங்க. திருக்கழுக்குன்றத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. வேதகிரீஸ்வரர், தாழ கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்கள் இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி வந்து திட்டமிட்டு இருந்தோம்னா திருக்கழுக்குன்றத்தில் இருக்க அட்லீஸ்ட்டு கீழே இருக்க தாழ கோயிலை அது பார்த்துருக்கலாம். பட் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் இந்த கோயிலை. பரனூர் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் 6 மணிக்கு கிளம்பி 12:30க்கெலாம் பரனூர் வந்தாச்சு. தேங்க்யூ.